ஒரு திமுக காரியாக தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றிய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு நன்றி இல்லைங்க, மிகப்பெரிய நன்றிய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. என்ன சார், உங்க ஆட்சியின் மகத்துவத்தால திமுக காரியா இருக்கிற என்ன பெருமைப்பட வச்சுட்டீங்க. ஆக்சுவலா நாங்க உங்க கால்ல விழுந்து நன்றி சொல்லணுங்க. அவ்வளவு பெரிய உதவியை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் உங்க ஏஐ டீம் பண்ண உதவி இருக்குல்லங்க, கலைஞர் உங்க கால்ல விழுந்த மாதிரியான ஒரு போஸ்டர். உண்மையாலுமே அந்த போஸ்டர் யாரு டிசைன் பண்ணான்னு தெரியாது. ஆனா அந்த போஸ்டர் எங்களுக்கு உதவியா இருந்திருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த நன்றி சொல்ற வீடியோ. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்களின் வளர்ச்சியில் திமுகவின் பங்களிப்பு ரொம்ப அதிகம். நம்ம முத்தமிழறிஞரின் பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடியோவே முடிக்க முடியாது. அதுலயும் இந்தியாவிலேயே முதல் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 3 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். வெறும் தலைப்புகள் எடுத்துக்கிட்டாலே 3 மணி நேரம் பேசலாம். அப்புறம் உள்ளன்னு போனா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சரி, இப்ப ஏன் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, இது எல்லாம் செய்தது திமுக அப்படின்னு திமுக செஞ்சப்போ நாங்க மக்கள் கிட்ட போய் சொல்லல. பல இடங்கள்ல எங்களுக்கே தெரியாம தாங்க இருந்திருக்கு. சரி, இதையெல்லாம் மக்கள் இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல போய் சொன்னீங்களே, அதுக்காகலாம் நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ற காரணமே வேற. திமுக மேல திட்டமிடப்பட்டு பரப்புற வதந்திகள் ஏராளம். அதுவும் ட்ரெயின் வித்தவுட் மஞ்சப்பையே டிடிஆர் மட்டும் வந்திருந்தா அப்படின்னு எல்லாம் என்னென்ன வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி திமுகவின் ஆட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த ஆள் தான் 50 வயசு முடிஞ்சதுங்க. அவரோட 25 வயசுக்கு அப்புறம் சாட்டை இல்லாத பம்பரத்துக்கு பின்னாடி போறாரு. அதுக்கப்புறம் சூரியனுக்கு வராரு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் முன்னாடி போனாரு. 6 மாசத்துல அங்க இருந்து தெரிச்சோடி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் மீண்டும் திரும்பி உருப்படியா இங்க இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? வதந்திகளை நம்பினதுதான். நல்ல வேலை இந்த சிக்கல் எல்லாம் எனக்கு இல்ல. ஆனா நானும் ஒரு தப்பு பண்ணன, சொல்லித்தானே ஆகணும். இந்த விசிகா தான் நல்ல வேலைங்க, அவங்களே வர வேணான்ட்டாங்க. இப்போ பேக் டு தி பாயிண்ட்னாலே பேமெண்ட் தாங்க. அதை கொடுத்தவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்ப ஏன் தாவேகாக்கு நன்றி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இதுவரைக்கும் திமுக காரங்க மட்டும்தான் திமுகக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே இந்த வதந்திகளுக்கு பின்னாடிதான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருந்த நிறைய பெண்களை திருப்பியும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தின ஒரே ஒரு ஆட்சி, அதுவும் ஒரே மாதத்துல பண்ணன ஒரே ஒரு பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சேரும். எப்படிங்க சிஎம் சார், எப்படி உங்களால இவ்வளவும் பண்ண முடிஞ்சது? எந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களோ, இந்த சென்ஸ் யாருக்கெல்லாம் நீங்க பணம் கொடுத்து உங்களுக்காக சோசியல் மீடியால வேலை பார்க்க வச்சீங்களோ, எங்களையெல்லாம் 200 ரூபா உப்பின்னு சொல்றீங்க. நாங்க 200 ரூபா உப்பி தான். ஆனா உங்க யூடியூபர்ஸ் எல்லாம் 2 லட்சம் தற்குறிகள். தட் மீன்ஸ் 2 lakhs வாங்கின தற்குறிகள். 2 லட்சம் தற்குறிகள் இருப்பாங்க. இப்ப போய் சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்க. நீங்க இப்ப பார்க்கவே மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களால உட்கார்ந்து பார்க்கவே முடியாது. நீங்க பாக்குறதும் இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. அன்னைக்கு எலெக்ஷன் கேம்பெயின்ல சொன்னீங்க, ஒரு பையன் அழுதான், அம்மாமா விஜய் மாமா கோட்டு போடுறதா சொல்லுன்னு. அதையெல்லாம் பார்க்க தெரிஞ்ச திரு விஜய் அவர்களுக்கு இப்ப போய் சோசியல் மீடியாவை பார்க்க சொல்லுங்க. வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆப்பு பெண்கள். எந்த ஐடி எடுத்துக்கிட்டாலும் காரி துப்புறாங்க, வண்டையா பேசுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி வண்டையா பேசுறதெல்லாம் கமெண்ட்ல உங்க ஆளுங்க, அதாவது நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ், தற்குறிகள். உங்க தற்குறிகள்ல யாராவது ஒருத்தன் அண்ணனின் சாதனையை பாருங்க அப்படின்னு வீடியோ போட்டானா பதில் கொடுக்கறதா வீடியோ போடுறது சோசியல் மீடியாவிலே இருக்கிற பெண்கள் கிடையாது, பொது மக்களில் இருக்கும் பெண்கள். பாருங்க, நம்ம எனவே பேசுவோமே திமுக ஐடியாலஜியோட நடக்கிற ஒரு சேனலுங்க. நாம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை விட பெஸ்டான கருத்துக்களோட பொதுமக்கள்ல இருந்து பெண்கள் பேசுறாங்க. அதுவும் லாகவாரன்சியும் மாஸ்டர் மகேந்திரன் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. உங்க எம்எல்ஏக்கள் வளர்றதாகட்டும், அமைச்சர்கள் பண்றதாகட்டும், ஏன்
நீங்க பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? திமுக தன் ஆட்சி காலத்துல செய்ய முடியாத சாதனைய நீங்க தாங்க செஞ்சிருக்கீங்க. இப்ப நான் சொன்னதை அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா உண்மையை இப்பதான் சொல்ல போறேன். திமுக தன் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு செஞ்ச சாதனைகளை திமுக தன்னுடைய அவப்பேரை போக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்க. முத்தமிழறிஞருக்கு எவ்வளவு கெட்ட பேர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர். இப்படி வந்த எல்லா கெட்ட பேருமே அவதூறுகள், வதந்திகள், அவதூறுகள். இத நீக்கிறதுக்கு நாங்க பயங்கரமான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்த ஆளு கண்ணதாசன் தான் அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காருன்னு நாங்க எடுத்து போட்டாச்சு. அவரே எழுதவும் செஞ்சிருக்காரு. நாங்க ப்ரூஃபுக்கு புக்கையும் காமிச்சாச்சு. டிக்கெட் எடுக்காம திருட்டுறையில் ஏறி வந்தது யாரு அப்படிங்கிறது அவரோட வீடியோவே நம்ம சொல்லியாச்சு. அவர் பேசினதையும் காமிச்சாச்சு. அவரு பேர் தான் சந்திரசேகர். இவ்வளவு ப்ரூஃபும் இருந்தாலும் ப்ரூஃபே இல்லாம கலைஞரத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா திமுக ஆட்சியில இருந்த எல்லா அவப்பேர்களையும் இப்ப நீங்க திமுகவுக்கு போக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குத்தான் உங்களுக்கு நன்றி. திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுல சிறந்த ஆட்சி அப்படின்னு நாங்க சொன்னப்பெல்லாம் யாருமே நம்பலைங்க. அதுவும் கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சிங்கிறது பொற்கால ஆட்சி அப்படிங்கறதையும் விளக்கியாச்சு. யாருமே ஏத்துக்கலைங்க. பூரா வதந்திகளை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே மாசத்துல இது வதந்தியால் வளர்ந்த கட்சி அப்படிங்கறத நீங்களே சொல்லிட்டீங்க. மக்கள் நலன்னா என்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணணும், சட்ட ஒழுங்குன்னா என்ன, தனி மனித ஒழுக்கம்னா என்ன, எலெக்ஷன் கேம்பெயின்ல என்னவெல்லாம் திரு விஜய் அவர்கள் பேசினாரோ ஆட்சிக்கு வந்து ஒரே மாசத்துல ஆப்போசிட்டா வந்து பேசுறாரு. இப்படி உங்களை எதிர்நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, நாங்க. நாங்க கூட இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலைங்க. திமுக ஆட்சியை நம்பணும், அது எங்களை ஏமாத்திருச்சுன்னு பெருசா எதுவுமே எடுத்து சொல்ல முடியாது. திமுக ஆட்சி சொன்னதை விட செஞ்சது அதிகம். இதை எல்லாத்தையும் தாண்டி ஜோசப் விஜய எந்த மக்கள் நம்பினாங்களோ 50 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மேல எத்தனையோ வதந்திகளையும் கெட்ட பேர்களையும் தூக்கி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரே மாசத்துல உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு எதிரா எந்த அளவுக்கு மாறுச்சோ திமுகவுக்கு சாதகமா அதை விட அதிகமா வந்திருக்கு. இப்பதான் ஒவ்வொருத்தங்களா சொல்றாங்க, அட ஆமாங்க திமுக ஆட்சி பொற்கால ஆட்சின்னு. நாங்க எங்களுக்கு வேண்டி கஷ்டப்பட்டதை விட எங்களுக்கு வேண்டிய அதிகமா ஈஸியா கஷ்டப்படுறாள் நீங்க தான். நீங்க நடத்துற இந்த காட்டாட்சி தான் எங்களுடைய நல்லாட்சிய பறைசாற்றி கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி அப்படிங்கிறத மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு இவ்வளவு நல்ல பேரை இதுவரைக்கும் யாரும் வாங்கி கொடுத்ததில்ல. ஒரு 6 மாசம் நீங்க ஆட்சியை நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா எங்களுடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிருங்க. திமுக என்னைக்குமே தன்னுடைய கூட்டணி கட்சிக்கான மரியாதையை இப்ப வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. திமுகக்கு கூட்டணி கட்சிகள் வேண்டாம், இனி திமுக தனியே இயங்கும் அப்படிங்கிற நம்பிக்கைய நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. எந்த மக்களை எங்களுக்கு எதிரா திருப்பினீங்களோ, எந்த கூட்டணி கட்சிகளை உங்களுக்கு சாதகமா கூட்டிட்டு போனீங்களோ, உங்களோட ஆட்சியால திமுகவுக்கு அது பலமா மாறி இருக்கு. இனி திமுக கூட்டணி இல்லாமல் தனித்தே இயங்க வேண்டும், இயங்கும். இனி திமுகவை பத்தி யாராவது அவதூறு பரப்பினாங்கன்னா அதுக்கு பதில் நாங்க சொல்ல வேண்டியதில்லை, விஜயின் ஆட்சியே பதில் கொடுக்கும். 50 ஆண்டு கால திமுகவின் நல்லாட்சிக்கு விஜயின் 1 மாத ஆட்சியே சாட்சி. சோ தாவேகாவுக்கு ஒரு திமுக காரியாக மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன். உங்க ஆட்சி 6 மாதம் தொடர்ந்தா திமுக இன்னும் பலம் பெறும். ரொம்ப நன்றிங்க விஜய் சிஎம் சார், ரொம்ப நன்றிங்க ப்ரோ. கேட்டுச்சாங்க ப்ரோ? சிஎம் சார் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சிஎம்க்கு நன்றி சொல்லாச்சு, ஆனா நம்ம ரெகுலரா பேசணும்ல, பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.